வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி IST நேர செய்தி தொகுப்பு. காலை செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அமெரிக்க மற்றும் நேட்டோ வான் பாதுகாப்பு சாதனங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இஸ்ரேலில் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரானிய பத்திரிகை வரைபடம் வெளியிட்டு அதிர வைத்துள்ளது. இந்தியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பம் கொடுக்க முன்வரும் நாடு பெரும்பாலும் பிரான்ஸாக இருக்கலாம். இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஜிர்கோன் ஏவப்பட்ட போது அமெரிக்கா அல்லது நேட்டோ நாடுகளால் அந்த ஏவுகணையை அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் இதர ரேடார்களில் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதாவது ஆரம்ப கட்டத்தின் பின் ரஷ்ய ஏவுகணை அவர்களது சாதனங்களில் தெரியவில்லை. ரஷ்யா தமது ஹைப்பர்சோனிக் பரிசோதனையை சீனா போல அதிரகசியமாக செய்யவில்லை. அது பற்றி முன்னறிவிப்பு கொடுத்துவிட்டே செய்தது. ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை என்று கூறவில்லை. பொதுவாக ஒரு ஏவுகணை பரிசோதனை என்று கூறினார்கள். அது ஒன்றே போதும் அமெரிக்க மற்றும் நேட்டோ நாடுகளின் உளவுத்துறைகளுக்கு. அவர்கள் விஷயத்தை ஊகித்து விட்டிருப்பார்கள். உடனடியாக தரையிலும் வானிலும் சில சாதனங்கள் தயார் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஜிர்கோனை தமது வான் பாதுகாப்பு சிஸ்டங்களில் அடையாளம் காண்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பார்கள். உளவுத்துறை வட்டாரங்களில் இப்போது கூறப்படும் தகவலில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்டு முதலாவது கட்ட பயணத்தில் இருந்ததை அமெரிக்க மற்றும் நேட்டோ வான் பாதுகாப்பு சாதனங்கள் காட்டின. இந்த முதலாவது கட்டம் என்பது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒரு ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படுவது. அப்படி செய்யும் போது அதிகபட்சமாக அதன் வேகம் சூப்பர்சோனிக் வேகத்துக்கு போகலாம். அதன் பின் ஏவுகணைக்கு கொடுக்கப்படும் சக்தி ஒரு ஹைப்பர்சோனிக் என்ஜினில் இருந்து கொடுக்கப்படும். அந்த நிலையில் வேகம் சடுதியாக 6 முதல் 8 மடங்கு வரை அதிகரிக்கும். வேகம் அதிகரித்தவுடன் அமெரிக்க மற்றும் நேட்டோ ரேடார்களில் இருந்து அந்த ஏவுகணை முழுமையாக மறைந்துவிட்டது. இதற்கு 2 காரணங்கள் கூறலாம். முதலாவது, தற்போது வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு சாதனமும் வேறு ரேடார்களும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை மனதில் வைத்து தயாரிக்கப்படவில்லை. இவை வடிவமைக்கப்பட்ட போது ஹைப்பர்சோனிக் பற்றிய ஆய்வுகள் தான் செய்யப்பட்டு வந்தன. அப்போது எந்த ஒரு நாட்டிடமும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கிடையாது. இதனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கும் வான் பாதுகாப்பு சாதனங்களை இனிமேல் தான் தயாரிக்க வேண்டும், அல்லது இருக்கும் சாதனங்களை அதற்கு மேம்படுத்த வேண்டும். இரண்டாவது காரணம், ரஷ்ய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஜிர்கோனில் அவர்கள் ஒரு மின்னியல் போர் சாதனத்தை வைத்திருக்கலாம். குறிப்பிட்ட வேகம் கிடைத்ததும் அந்த சாதனம் இயங்கும்படி செய்திருந்தால் அந்த சாதனம் கீழே உள்ள வான் பாதுகாப்பு சாதனம் அனுப்பும் சிக்னல்களை குழப்பிவிடலாம். அப்படி நடந்திருந்தாலும் தரையில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களில் ஹைப்பர்சோனிக் வேக ஏவுகணை தெரிந்திருக்காது. இதை மிக சுலபமாக செய்யலாம். மின்னியல் போர் சாதனத்துக்கு ஹைப்பர்சோனிக் என்ஜினுக்கு மட்டும் இணைப்பு கொடுத்தால் ஜெட் என்ஜின் இயங்கும் போது அது இயங்காது. இங்கு மற்றொரு முக்கிய விஷயத்தை கவனியுங்கள். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை செய்த முதலாவது நாடு ரஷ்யா. அவர்களுக்கு தமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பு எந்த அளவில் உள்ளது என்பது தெரிந்திருக்கும். அதனால் தான் அவர்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரித்த அதே கால பகுதியில் அதை தடுக்கக்கூடிய S-500 வான் பாதுகாப்பு சாதனத்தையும் தயாரித்து விட்டார்கள். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை விஷயத்தில் எல்லா விதத்திலும் அமெரிக்காவை ஜெயித்து விட்டது ரஷ்யா. ஈரானிய ஆங்கில பத்திரிகை டெஹ்ரான் டைம்ஸ், இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் உடனடியாக இஸ்ரேலின் எந்தெந்த பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவும் என்று ஒரு வரைபடம் வெளியிட்டுள்ளார்கள். சீனாவுக்கு குளோபல் டைம்ஸ் போல என்று இல்லாவிட்டாலும் டெஹ்ரான் டைம்ஸ் ஒரு அரசுசார் ஊடகம்தான். அவர்கள் வெளியிட்டது ஈரானிய அரசு வெளியிட்ட வரைபடம் அல்ல. ஈரானிய அரசோடு நெருக்கமாக உள்ள பத்திரிகை வெளியிட்ட வரைபடம். அதற்கு அவர்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு ஒரு தவறான நகர்வு. அதன் அர்த்தம், இஸ்ரேல் ஒரு தவறான நகர்வை செய்தால் ஈரானிய ஏவுகணைகள் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்ட இடத்தில் பாயப்போகின்றன. இந்த வரைபடத்தை யார் தயாரித்தார்கள் தெரியவில்லை. வரைபடத்தில் தாக்குதல் இலக்குகளாக குறிப்பிடப்பட்ட சில இடங்கள் லெபனானில் உள்ளன. லெபனான் இவர்களது வரைபடத்தில் ஏன் வருகிறது என்பதற்கான சரியான விளக்கம் இல்லை. ஈரானிய ஊடகம் காண்பித்துள்ள பகுதிகள் ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் ஆதரவு பகுதிகள். வேறு சில இடங்கள் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன குடியிருப்புகள். அந்த வரைபடத்தில் ரமலா, ஹெப்ரோன் ஆகிய நகரங்களும் இலக்குகளாக குறிக்கப்பட்டுள்ளன. ரமலா நகரம்தான் பாலஸ்தீன தேசிய ஆணையகத்தின் தலைநகரம். நல்ல வேளையாக காசா பகுதி தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் காசாவின் இணைப்பாக உள்ள பாலஸ்தீன பகுதி இலக்காக காட்டப்பட்டுள்ளது. இது தவிர நெகவ் பாலைவனத்தில் உள்ள மனிதர்கள் வசிக்காத பகுதி கூட இலக்குகளாக காட்டப்பட்டுள்ளது. யாரமற்ற பகுதிக்கு ஏன் ஏவுகணை ஏவுகிறார்கள் என்ற விளக்கம் கொடுக்கப்படவில்லை. வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள சில பகுதிகள் ஹெஸ்பொல்லா இயக்கம், ஹமாஸ் இயக்கம் ஆகியவற்றின் செல்வாக்கில் உள்ள பகுதிகள். கடந்த மே மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையே நடந்த போரின் போது காசா பகுதியில் இருந்து ஹமாஸ் ஏவிய ராக்கெட் ஒன்று மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன நகரம் அசுனில் போய் விழுந்தது. அதற்கு ஹமாஸ் கொடுத்த விளக்கம் அந்த ராக்கெட் மொடின் என்ற இஸ்ரேலிய நகரை நோக்கி ஏவப்பட்டது என்பது.
மொடி நகரம் இருப்பது அசின் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில். அந்த அளவுக்கு குறி தவறுகிறார்களா? இது ஒரு பெரிய ஆச்சரியம். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் ஈரான், ஹமாஸ் இயக்கம், ஹெஸ்போல்லா, அன்சார் அல்லா ஆகிய 4ம் இணைந்து எதிர்ப்பின் அச்சு என்ற ஒரு கூட்டணி அமைத்துள்ளார்கள். ஈரானிய பத்திரிகை வெளியிட்ட வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டது போல தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் எதிர்ப்பின் அச்சுக்கு உள்ளே ஈரானே தாக்குதல் நடத்திவிடும். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி இந்தியா செல்லப்போவதாக குறிப்பிட்டிருந்தோம். அவருடைய பயணம் டெல்லியில் இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும். இந்த பயணத்தின் போது பெரும்பாலும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று 2 தினங்களுக்கு முன் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அதையே இப்போதும் கூறுகிறார்கள். இப்போது மேலதிகமாக சில தகவல்கள் கிடைத்துள்ளன. பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் இன்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அவர் பிரெஞ்சு தயாரிப்பு பரகுடா கிளாஸ் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலின் தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவது பற்றி பேசப் போகிறார் என்கிறார்கள். இந்த தகவல் சரியாக இருந்தால் இப்போதுதான் முதல் ஒரு நாடு இந்தியாவுக்கு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை கொடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. இந்திய கடற்படையின் நீண்ட கால கனவு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவில் தயாரிப்பது. அதற்காக அணுசக்தியில் இயங்கும் 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் திட்டம் ஒன்று போடப்பட்டது. அது திட்டமிடல் என்ற நிலையை இன்னமும் கடக்கவில்லை. இந்திய கடற்படை தமது கடற்படை தேவைகளுக்கு அதிகம் நம்பியிருந்தது ரஷ்யாவை தான். ரஷ்யாவோ அல்லது முன்பு இருந்த சோவியத் யூனியனோ அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை ஒருபோதும் இந்தியாவுக்கு கொடுக்க முன்வரவில்லை. இந்தியாவின் கோரிக்கைகள் தொடர்ந்தும் நிராகரிக்கப்பட்டன. முன்பு சோவியத் யூனியனும் பின்பு ரஷ்யாவும் அணுசக்தியில் இயங்கும் சில நீர்மூழ்கி கப்பல்களை லீஸ் அடிப்படையில் கொடுத்தார்கள். அதாவது பயன்படுத்திவிட்டு திருப்பி கொடுக்க வேண்டும். விளையாட பொம்மைகளை தற்காலிகமாக கொடுப்பது போல. அத்துடன் அவை பல ஆண்டுகள் ரஷ்ய கடற்படையால் பயன்படுத்தப்பட்ட பழைய தயாரிப்பு, பழைய தொழில்நுட்ப அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள். பழைய தொழில்நுட்பத்தை கூட இந்தியாவுக்கு கொடுக்க விரும்பாத ரஷ்யாவிலிருந்து மாறுபடுகிறது பிரான்ஸ். நிச்சயமாக அவர்களுக்கு இதில் வேறு அரசியல் காரணங்களும் இருக்கிறது. எமக்கு கிடைத்த தகவல் போல பரகுடா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதுதான் பிரான்சின் திட்டமாக இருந்தால், பிரெஞ்சு கடற்படையிடம் உள்ள புதிய அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் பரகுடா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தான். அதாவது அவர்கள் பழைய தொழில்நுட்பம் உள்ள பழைய கப்பல்களை லீஸ் அடிப்படையில் கொடுக்கவில்லை. பிரெஞ்சு கடற்படைக்கான இந்த ரகத்தில் 6 கப்பல்கள் கட்ட திட்டமிடப்பட்டது. கப்பல் கட்டும் வேலைகள் 2007ஆம் ஆண்டு ஆரம்பமாகின. ஒரு கப்பல் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் இயக்கப்படுகிறது. மீதி 5 கப்பல்களும் இன்னமும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இதுதான் பிரான்சின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். இந்த கப்பலை இந்திய பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பாக இந்தியாவில் தயாரிக்கும் போது அதிலும் ஒரு அனுகூலம் உள்ளது. இந்த கப்பலின் தயாரிப்பு நிறுவனம் பிரான்ஸ் நாட்டின் நாவல் குரூப். இந்த நிறுவனம் இந்திய கடற்படைக்காக இந்தியாவில் வைத்து இந்திய பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பாக 6 கப்பல்களை கட்டிக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்திய கடற்படைக்கு இந்த பிரெஞ்சு நிறுவனம் மிகவும் பரிச்சயமான நிறுவனம். பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் சந்திப்பு இன்று நடைபெற்ற பின் மேலதிக விவரங்கள் ஏதாவது தெரிய வரலாம். ஒரு காலத்தில் இந்தியாவின் முப்படைகளிலும் இருந்த அதி உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு சாதனம் ரஷ்ய தயாரிப்பாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படியல்ல. இந்திய விமானப்படையிடம் உள்ள அதி உயர் தொழில்நுட்ப விமானம் ரஃபால், அது பிரெஞ்சு தயாரிப்பு விமானம். இந்திய கடற்படையிடம் உள்ள அதி உயர் தொழில்நுட்ப கடல் கண்காணிப்பு விமானம் போயிங்கின் P-8I, அது அமெரிக்க தயாரிப்பு. இப்போது பிரான்சிடமிருந்து பரகுடா கிளாஸ் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா பெற்றுக்கொண்டால் அது கட்டி முடிக்கப்பட்டதும் இந்திய கடற்படையிடம் உள்ள அதி உயர் தொழில்நுட்ப கப்பல் பிரெஞ்சு தயாரிப்பு என்று மாறிப்போகும். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி IST நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.